எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. என்ன இவ ரவி ரவின்னு அவர் பேரை இத்தனை தடவை சொல்றா? கன்ஃபார்மா ஏதோ ஒரு ஐடியால தான் இருக்கா. முதல்ல இத ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்லிடுவோம். சொல்லு ரோகிணி. ஆண்டி, நான் இப்பதான் ரவி ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த நீத்து கிட்ட பேசினேன். நீங்க சந்தேகப்பட்டது கரெக்டா ஆண்டி? என்ன சொல்ற? நம்ம ரவி மேலலாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனா அந்த நீத்து பேசுறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்ன சொல்ற அவ? என்ன பேசினாலும் ரவி ரவின்னு அவர் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ரவிய புகழ்ந்துகிட்டே இருக்கா. அப்புறம் அவரை எப்ப பார்த்தாலும் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்தப்பவே தோணுச்சு அவ சரி கிடையாதுன்னு. ஆண்டி, அது கூட பரவாயில்ல. நீ எப்ப மேரேஜ் பண்ணிக்க போற, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா அது கூட ரவி மாதிரி தான் வேணும்னு சொல்றா. ச்சே, இன்னொரு பொண்ணோட புருஷன் மாதிரி தான் அவளுக்கு மாப்பிள்ளை வேணுமா? அதெல்லாம் ஒரு பொண்ணா? ஆண்டி, ரவி ரொம்ப நல்ல கேரக்டர் தான். எந்த பொண்ணுக்கும் ரவி மாதிரி ஒரு பையனை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். இப்போ நீத்துக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல ஃப்ரெண்ட்லியா சொல்றாளான்னு கூட தெரியல. இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிட்ட கூட விட மாட்டாளுங்க. இந்த மாப்பிள்ளை அங்கேயே போய் ஏன் வேலை பாக்குறாருன்னு தெரியல. இல்ல இல்ல இல்ல, ரவி அப்படிப்பட்டவர் இல்ல ஆண்டி. அந்த பொண்ணு அவரை மாத்திட்டா? அது தெரியல ஆண்டி. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப பணக்கார பொண்ணு. ஒருவேளை அந்த மாதிரி அவளுக்கு ஐடியா இருந்தா அவ என்ன வேணா செய்யலாம். நீங்க ஸ்ருதியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீ போய் பேசியிருக்க. தேங்க்ஸ் ரோகிணி, நான் வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அட்டகாசமான அற்புதமான கதையை தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா, பொதுவாகவே நம்மள சில பேர் இருப்பாங்க, நான் ரொம்ப சாதாரணமாவா, நான் ரொம்ப எளிமையானவன், நான் மக்களுள் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தெல்லாம் அவங்க தவிர்த்து அவங்களே போய் டேஞ்சர் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கதையை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம நாட்டு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானவராம்பா. அவர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வந்து சாதாரணமாக தான் இருப்பாராம். அவரே அப்படி மக்களோட உரையாடி மக்களோட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு வந்து ஆசையாக. அப்படின்ற ஒரு நாள் கிளம்புறப்ப நம்ம மந்திரி டப்புன்னு எந்திரிச்சு, மண்ணா அப்படிலாம் போகாத, ஊர் உலகம் ரொம்ப கெட்டு இருக்குது, நிறைய அக்யூஸ்ட்லாம் இருக்கிறாங்க, உள்ளே போனீங்கன்னா உன்னை பஞ்சர் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இது ஏன் நாடுடா, நான் மன்னர்டா, என்னை எதிர்க்க யாருடா, நீ உன் வேலையை பாருடா அப்படின்னு ரைமிங்கில் மந்திரியை திட்டிட்டு நேராக போவார் ஊருக்குள்ளே. ஆஹா, இருந்தாலும் இப்படி போகிறானே, இவனோட கதை என்ன ஆக போகுதுன்ட்டு அப்படியே அந்த மந்திரி கொஞ்சம் நேரம் யோசிக்க, அப்படியே நம்ம ராஜா வந்து நாட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் அப்படி நடந்து போயினே இருப்பார். போகிறப்ப பார்த்தா ஒருத்தன் வந்து பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரியே ஒருத்தன் இருப்பான். வச்சுன்னு சொரிஞ்சிக்கிட்டு, யாரா இவன் நம்ம ஊரில் ரொம்ப நேரமாக வந்து சுற்றினே இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ராஜாவை சுற்றி வர, இதை கொஞ்சம் பார்த்து சுதாரிச்ச ராஜா, யாரா நீ என் பின்னாடியே நோட்டம் விட்டு வர, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் தாண்டா இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு ஊரும் கிடையாது பேரும் கிடையாது. ஆமாம், நீ என்ன பார்க்க ஒரு மாதிரியே சொகுசாக இருக்க, எங்கேருந்து வர நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, யாருக்கிட்ட சொல்லிடாத, நான் தான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்றப்ப, நீ ராஜாவா, ஒன்றை பார்த்தா கூஜா தூக்குற மாதிரி இருக்க, நீ பார்த்து ராஜான்றா, நான் ராஜாடா, சொல்கிறத கேளு, இல்லை தலையை வெட்டிடுவேன் அப்படின்றப்ப, என்ன தௌலத்தாக பேசுகிற, போய் சொன்னால் வாயில் மிளகாத்தூள் தரவிடும், சரி ராஜான்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ கேட்குறப்ப, என்னடா அவன் டக்குன்னு ஆதாரத்தை கேட்டானேன்னு கேட்குறப்ப, சரிவா உங்ககிட்ட மட்டும் நான் காட்டுறேன், யாரையும் சொல்லிடாத அப்படின்ட்டு அவரோட மோதிரத்தை எடுத்து காட்ட, டப்புன்னு அதுக்கு பிடிங்கன்னு குடுகுடுன்னு ஓடுவான். டே குர்ரா, என் மொத்த ஏன்னா திருட்டு போட, திருட்டு பையிலே மாட்டின, உன்னை கையை வெட்டி கையிலே கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லாரும் பிடிச்சி எல்லாம் அடிக்கிறப்ப, நான் தான்டா ராஜா, உண்மையில ராஜா, என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, அவன் தான்டா திருட வந்தான் அப்படின்னு அந்த திருடன் சொல்ல, எங்கடா வந்து உன்னோட நீ தான் ராஜான்றதுக்கு ஆதாரத்தை நீ சொல்லு அப்படின்றப்ப, அந்த மோதிரத்தை எடுத்து காட்டினோடனே நம்ம வழக்கம் போல் நம்ம மக்களுக்கு எது விசாரிக்க மாட்டாங்களே, இவன் தான்டா ராஜா, எங்கள் ராஜா கிட்டே நீ உன் வேலையை காட்டுறியா, ஒழுங்காக ஓடிடு, கிளம்புன்னு அப்படின்னு ராஜாவுக்கு அடிக்காத குறையாக அடித்து அனுப்ப, தலையை தொங்க போட்டுக்கிட்டு சோகமாக நம்ம ராஜா அரண்மனைக்கு வந்து, என்னன்னா நம்ம இப்படி ஆகிடுச்சு, நம்ம மந்திரி அப்போவே சொன்னானே, எந்திரிச்சு சொன்னானே போகாத நீ, இப்போ அவன் முன்னாடி போய் எப்படி நம்ம பேஸ் பண்ணுறதுன்னு அப்படி சோகத்தோடு உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட செல்ஃபில் ஒரு லெட்டரும் அந்த மோதிரமும் இருக்கும். ஆஹா, நம்மக்கிட்ட ஆட்டையை போட்ட மோதிரம் இங்கே எப்படா வந்தது அப்படின்றப்ப அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, மண்ணா நான் அப்போவே சொன்னல, ஊருக்குள்ளெல்லாம் போகாத, பஞ்சாயத்து ஆகிடும்ன்றது, உனக்கு ஒரு புத்தி சொல்ல தான்டா நான் இந்த வேலை பண்ணேன் அப்படின்னோடனே, அப்பாடா நம்ம மோதிரம் நம்ம கிடச்சிடுச்சு, இனிமேல் நம்ம எங்கே போனாலும் நம்ம பாதுகாப்பு படையோடு போகணும், இல்லைனா நம்மளையே கூப்பிட்டு போய் வித்துருவானுங்கன்ற உண்மையை உணர்ந்த ராஜா வழக்கம் போல் நம்ம மந்திரிக்கு பரிசு கொடுத்து கைத்தட்டலும் கொடுத்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டார். வேற ஒரு கதையில் திரும்பவும் நம்ம சந்திப்போம்.